தமிழ் சினிமால ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸா ரிலீஸ் ஆகாம வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு மூவிய பத்தி நம்ம பேச போறோம். ட்ரெய்லர் வந்துருச்சு, சாங்ஸ் வந்துருச்சு, ஃபேன்ஸ் ஹைப் ரொம்பவே பீக்கா இருக்கு. ஆனா மூவி மட்டும் இன்னும் ரிலீஸ் ஆகல. எஸ், நான் பேசுறது நம்ம விக்ரம் அண்ட் ஜிவிஎம் காம்போல ரிலீஸ் ஆகாம இருக்க துருவ நட்சத்திர படத்த பத்தி தான். இப்போ லேட்டஸ்ட்டா அந்த படம் ரிலீஸ் ஆவதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் பத்தி சினிமா வட்டாரங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. 9 இயர்ஸா என்ன ப்ராப்ளம்? யாரு ரீசன்? என்ன நடந்துச்சு? பிஹைண்ட் த சீன்ஸ் அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா நீங்க தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்குங்க. இதே மாரி யூஸ்ஃபுல்லான சினிமா ரிலேட்டட் கன்டென்ட் தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம கற்றது சினிமா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் ரோல் த இன்ட்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2017ல இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்த படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்குது. விக்ரம் அந்த கௌதம் வாசுதேவ் காம்போனும் ஃபேன்ஸுக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. அதுவும் இந்த படம் ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லிட்டாங்க. ஹாலிவுட் ஸ்டைலில் மேக்கிங், ஃபாரின் லொக்கேஷனு, ஸ்டைலிஷான விஷுவல்ஸ்னு டீசர் வந்த உடனே ஆடியன்ஸ் அட்டென்ஷன் ஃபுல்லாக இந்த மூவி மேலே தான். ஹானஸ்ட்லி அந்த டைமில் நிறைய பேர் இந்த மூவியை தமிழ் சினிமாவோட நெக்ஸ்ட்டு பிக்கஸ்ட் ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு. ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வந்துச்சு. பட்ஜெட் தாறுமாறாக இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கு மேலே லீகல் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டடாக காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் க்ரியேட் ஆச்சு. ரிசல்ட் என்னென்னா, மூவிஸ் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் லாஸ்ட் மினிட்ல ரிலீஸ் போஸ்ட்போன் ஆகிடும். இது மாதிரி ஒரு தடவை இல்லை, பல தடவை நடந்திருக்கு. அதனால தான் துருவ நட்சத்திரம் படம் ரிலீஸ் பற்றி பேசும்போது ஃபேன்ஸுக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு பக்கம் டவுட்டாகவே இருக்கும். இந்த தடவை ரிலீஸ் ஆகுமா, இல்லை மறுபடியும் போஸ்ட்பான் ஆகுமா? ஆனால் இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் என்னென்னா, இவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் மூவி மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டு நம்ம ஆடியன்ஸுக்கு குறையவே இல்லை. சோஷியல் மீடியாவில் இப்போ கூட துருவ நட்சத்திரம் அப்டேட் வந்த உடனே ட்ரெண்ட் ஆகுது. அதுக்கு மெயின் ரீசன் விக்ரம் அந்த படத்தில் இருக்க அவரோட லுக்கு, ஸ்டைலு, ஆக்ஷன் சீன்ஸு எல்லாமே டீசரில் செம்ம ரெஸ்பான்ஸாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் வாசுதேவ் மேனனோட டைரக்ஷனு, அவரோட ஸ்க்ரீன் ப்ளே, ப்ரெசன்டேஷன் எப்பவுமே ஆடியன்ஸ்க்கு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் படி பார்த்தா மூவி ரிலீஸ்க்கு இருந்த எல்லா பிரச்சனையும் கிளியர் பண்ணிட்டாங்க போல். அதனால ஹைகோர்ட்டே இந்த படத்துக்கு ஜூன் 15க்குள்ளே ரிலீஸ் பண்ணிக்கலான்ட்டு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அதோட கண்டினியூஷனாக இப்போ ஜூலை 15, 2026க்குள்ளே ரிலீஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஜிவிஎம் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்காருன்னு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இப்போலேருந்து ஃபேன்ஸுக்கு தான் பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. 2026ல் ஃபைனலி துருவ நட்சத்திர தேட்டருக்கு வந்துருமான்னு ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை அன்எக்ஸ்பெக்டடாக இஷ்யூ இந்த படத்துக்கு வந்துருமான்னு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் வெயிட் பண்ணி ஃபேன்ஸோட செலிப்ரேஷனாக இந்த படம் இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜூலை 15, 2026லையாவது துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆயிருமா? நம்ம தேட்டரில் அந்த படத்தை பார்த்துருவோமா? கமெண்ட்டில் உங்கள் ஒப்பீனியனை சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான சினிமா ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கற்றது சினிமா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். பை பாய்.